ஹாய் ஹலோ நண்பாஸ். ஸோ வெரி குட் மார்னிங். இப்போ ஒரு சோலோ ட்ரிப் தான் பண்ண போகிறோம். ஒரு யூஸ்வலாக நான் போகிற ஸ்ட்ரெச் இல்லாமல் ஒரு லாங் ஸ்ட்ரெச்சு. ஸோ அரௌண்ட் 150+ கிலோமீட்டர்ஸ். ஸோ தென்காசி தான் போயிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் முன்னாடி தான் நான் வந்துட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, என்னோடய வண்டியில் பெட்ரோலோட ரேஞ்சு வந்துட்டு ஃபுல்லாக காமிக்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். உங்களுக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் இப்போ போகிற ரூட் வந்துட்டு கொஞ்சம் இன்டீரியர் ரூட்டு. நான் மெயின் ரூட் பிடிக்கல, ஹைவேஸ் பிடிக்கல. ஏன்னா நிறைய வாட்டி ஹைவேஸ் நான் போயிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ரூட் வந்துட்டு டில்லோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக ஒரு மினி ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான். ஒரு திடீர்னு ஒரு ஏற்றம் வரும், திடீர்னு ஒரு இறக்கம் வரும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தென்காசியில் வந்துட்டு என்னென்ன பிளான்ஸ்ன்றதை நான் போகிற வழியில் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஸோ வண்டியில் வேறு டயரில் ப்ரெஷர் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், காற்று. ஸோ அது வேறு செக் பண்ணணும். விண்ட் நாய்ஸ் வேறு அதிகமாக இருக்குது. நான் ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஏர்லி மார்னிங் ட்ரிப் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். அதுவும் விடிகிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதே சமயம் ரொம்ப ஒரு பொறுப்பாகவும் ஓட்டணும் வண்டி. ஏன்னா கண்ணமைக்கும் நேரத்தில் என்ன ஒன்று நடக்கலாம். ஆக்சுவலி நான் வந்துட்டு என்னோடய டாப் பாட்ஸ் கேரி பண்ணுறேன். ஸோ அதில் என்னோடய திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்கேன். மினிமலான திங்ஸ் தான். ரொம்ப ரெயினுக்கு வந்துட்டு ஒரு ஷொட்டர் மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேமரா, டிஎஸ்எல்ஆர், ஸோ ஸ்டாண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஸ்டஃப் பண்ணிட்டேன். அது சூப்பராகவே ஸ்டஃப் ஆகுது. ஓட்டும்போது கூட எதுவும் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட விடிய போகுது. அதுக்கான வெளிச்சம் வந்துட்டுருக்கு. நான் என்னோடய ஸ்பீட் லிமிட் வந்துட்டு 70 to 80 தான் மெயின்டைன் பண்ண போகிறேன் டில் அங்கே ரீச் ஆகிற வரைக்கும். ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம இப்போ தடிக்காரங்கோணம் அப்படின்ற ஒரு இடத்த தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் நெடுமங்காடு ஹைவே. பொய்கை டேம் 15 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. ஆக்சுவலாக பொய்கை டேம் நான் பார்த்தது கிடையாது, பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ நம்ம வேறு ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டுருக்கனால நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது கேரளா ஒட்டி இருக்கனால எங்களோட ஊர் வந்துட்டு நாகர்கோவில் சரௌண்டிங் வந்துட்டு கேரளா ஒட்டி அந்த பார்டரில் இருக்கிறதுனால லொக்கேஷன்ஸோட சிமிலாரிட்டிஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்க்கும்போதே தெரியும், ஃபுல்லாக ஹில்ஸ் அப்புறம் ட்ரீஸ் ஃபுல்லாக அதுதான். ஸோ என்ஜாய் த வியூ, நல்லாயிருக்கும், பாருங்கள். பியூட்டிஃபுல் நாகர்கோவிலுக்குள்ளே என்ட்ராயிட்டோம். இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற வியூஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாத்துலேயுமே வெஸ்டர்ன் காட்ஸோட ஆதிக்கம் ரொம்பவே இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸோட மலை தொடர்ச்சி, இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட பிரமிப்பு, அப்புறம் இந்த இயற்கை எல்லாமே தென்காசி வரைக்கும் தொடரும் அப்படின்னு நம்புகிறேன்.
ஸோ காய்ஸ் இந்த வியூ பாருங்கள், அதுக்காக தான் நிப்பாட்டினேன். ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு பிரேக்குன்னா அவ்வளோ தூரம் நம்ம ஓட்டல, இன்னும் 118 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப் வியூ பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த க்ளவுட்ஸ் மூவ் ஆகிறது ஆக்சுவலாக கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குட்டி பிரேக் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம் டெஸ்டினேஷன் ஒன்றுக்கு. இன்னும் 118 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது, கிளம்பிடலாம். எப்போவுமே ஏர்லி மார்னிங் ட்ரிப்பில் வந்துட்டு அந்த சன்ரைஸ் வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த சன்ரைஸ் பார்த்த உடனே எனக்கும் அந்த எனர்ஜெட்டிக் ஃபீல் வந்துச்சு. அங்கேருந்து என்னோடய ரைடு வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக கண்டினியூ ஆச்சு. நான் காற்று அடிக்க முடியும், காற்று ஆக்சுவலாக இப்போ நம்ம திருநெல்வேலி முன்னாடி இருக்கோம். ஸோ இங்கேயுமே வந்துட்டு அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட தொடர்ச்சி இருக்குது, அஸ் ஐ செட் ஆல்ரெடி. ஸோ தென்காசி போகிற வரைக்குமே இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட தொடர்ச்சி இருக்கும். நம்ம இப்போ திருநெல்வேலி விட்டு ஒரு டைவர்ஷன் எடுக்கணும். அது குற்றாலம் தென்காசி போகிற ரூட்டு. திருநெல்வேலியில் யாராச்சும் அந்த கோவில் வந்துட்டு என்ன ஏது பேரெல்லாம் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அப்படியே சொல்லிடுங்க நாங்கள் திருநெல்வேலி தான் அப்படின்ட்டு. ஸோ பெரிய தேர் இருக்குது, திருவிழா அப்பெல்லாம் செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி தான் கைஸ் இருக்கும், கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். நம்ம திரும்ப பைபாஸ் ஏறும்போது தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். தென்காசி ஹைவே பிடிச்சிட்டோம், இன்னும் 47 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த போர்டில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம டெஸ்டினேஷன் அடைகிறதுக்கு. ஸோ கீப் ஆன் மூவிங். காய்ஸ் இது தென்காசி போகிற ரூட்டில் நம்ம பார்க்குற செகண்ட் டோல்கேட். செம்ம காற்று கைஸ், ஆக்சுவலாக சரியான காற்று. ஸோ அதனாலேயே நான் வந்துட்டு ஒரு 50-60லேயே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் ஃபுல்லாக ஒன் டே தூக்கி தள்ளுற மாதிரி ஒரு பயங்கர காற்று. அது காரணம் இந்த விண்டு மில்ஸ் இருக்கனாலையும் இந்த சின்ன சின்ன ஹில்ஸ் இருக்கனாலையும் தான் நினைக்கிறேன். ஆனால் நாகர்கோவில் டு திருநெல்வேலி கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப தென்காசி ரூட்டு செம்ம காற்று. யாராவது இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்ட்டு சொல்லுங்கள்.
தென்காசிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஃபுல்லாக வந்துட்டு விவசாயம் தான், விவசாய நிலமாக இருக்குது. ப்ளஸ் விண்டு மில் எங்கேயுமே இருக்குது. நம்ம வர வழி பூராவே விண்டு மில்ஸ் தான். அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஹில்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த பக்கம் இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஆக்சுவலாக இங்கே ஒரு இடத்துல நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இப்போ எங்கே போகிறது பிளான்னா, அப்படியே நம்ம வந்துட்டு குற்றாலம் தான் போகிறோம். குற்றாலம் வந்துட்டு குற்றாலம் போயிட்டு ஆக்சுவலாக 2 பிளான் இருக்குது. ஒன்று வந்துட்டு அன்னியன் பாறைக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அன்னியன் படத்தில் ஒரு பாட்டில் ரெண்டக்க பாட்டில் வந்துட்டு ஒரு பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பாறை மாதிரி நிறைய வரைஞ்சிருப்பாங்க. அந்த இடம் ஃபேமஸ், தென்காசியில் வந்துட்டு அது ஃபேமஸ். அங்கே போயிட்டு அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு வருவோம். கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு அந்த அன்னியன் பாறையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து காமிக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1:15 ஆகுது, 1:15 ஆகுது. ஸோ வெயிலோட தாக்கம் வந்துட்டு தென்காசி பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஸோ ரொம்ப ஹாட்டும் இல்லை, ரொம்ப சில்னஸும் இல்லை, மீடியமாக இருக்குது. ரைட் பண்ணுறதுக்கு ஓகே தான், ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனாக தான் இருக்குது. இப்போ அன்னியன் பாறை போகிறதுக்கு ஒரு இன்டீரியர் ரூட் காமிக்குது. லோக்கல்ஸ்கிட்ட கேட்டேன், அவங்க தான் இந்த ரூட் வழியாக போனால் வந்துடும்னு சொன்னாங்க. மேப்லேயும் அதே தான் காமிக்குது. ஸோ இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் தான், எப்படின்னு பார்ப்போம். நைஸ். ஆக்சுவலி இந்த ஏரியா ரொம்ப நல்லாயிருக்கு. தென்னை மரம், ரியல் தென்காசியோட ஒரு வைபு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் ரியல் தென்காசியோட ஒரு வைபுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தென்னை மரம், இந்த மாதிரி ரோட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக போகுது. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த அன்னியன் பாறைக்கிட்டே வந்துட்டு தண்ணி இருக்கும், ஒரு லேக் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் ட்ரை சீசன்ன்றதுனால அங்கே தண்ணி இருக்கிறது நிறைய பேர் சொன்னாங்க. வாவ் கைஸ், இங்கே பாருங்கள். தென்காசிக்குள்ளே என்டர் ஆனதுலேருந்து இந்த ஒரு சோளம் நினைக்கிறேன். ஆமாம், இஃப் ஐ எம் நாட் ராங், இது சோளம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இந்த பிளான்டேஷன் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக அன்னியன் பாறை இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, ஃபுல்லாக இந்த ஒரு சோளம் பிளான்டேஷன் தான் நிறைய இருக்குது. நிறைய இடத்துல நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த இடம் பேர் சுரண்டைன்னு நினைக்கிறேன். நான் வரும்போதே பார்த்தேன், சுரண்டை அப்படின்ற இடம். நான் வந்து அதிசயபுரம் அப்படின்ற இடத்துலேருந்து நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துகிட்டு சுரண்டை அப்படின்ற இடத்த நோக்கி வந்தேன். ஸோ அப்போ தான் அந்த அன்னியன் பாறை இங்கே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படியே ஒரு விசிட் பண்ணிடலாம். படத்தில் பார்த்தது வந்துட்டு விஷுவலை வந்துட்டு நம்ம நேரில் பார்க்குற ஒரு சந்தோஷம் தனி தான். ஸோ அங்கே எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனா கூட அந்த ராக்கை பார்த்துட்டு வர்றது, அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்து வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பிடலாம். இன்னும் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான்.
இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன தான் மேப் வந்துட்டு நம்ம கரெக்டான லொக்கேஷன்ஸ் காமிச்சு நம்ம தூரமான இடத்துக்கு போனாலுமே லோக்கல்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணேன். கைஸ், இந்த வியூ பாருங்கள், வேறு லெவலாக. இதுக்குள்ளே போகலாமான்னு தெரில. ஆக்சுவலாக நமக்கு இன்னும் 3.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அன்னியன் பாறைக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிளிக்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். உள்ளே போக முடியுமான்னு பார்க்குறேன். காட், சொல்ல வார்த்தை இல்லை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விண்டு மில், இந்த பக்கம் வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த பக்கம் விண்டு மில், இந்த பக்கம் நடுவில் லேக், இங்கே நம்ம பைக். வாவ், வாட் an எக்ஸ்பீரியன்ஸ். Faces fade to black as they move from the light. Am I even real? Even real? Everywhere I look. லேக் பார்த்தாலே ரொம்ப எக்ஸைட் ஆகும். பியூட்டிஃபுல்லான ஒரு லேக். அந்த வேவ்ஸ் பாருங்கள், அந்த கிராஸில் அப்படி தங்கி நிற்கிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு மழை பெஞ்சதுனால இப்படி தேங்கி நிற்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக லேக் தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த புல் அதெல்லாம் பார்க்கும்போது தண்ணி வந்துட்டு மழை பெஞ்சு தேங்கி நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். வாவ். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான பிளேஸ். இந்த பக்கம் தென்காசி பக்கம் இந்த அதாவது இந்த அன்னியன் பாறை இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ். ஆக்சுவலி இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போங்க. அதை விட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த நான் வந்த டைம் தப்பு. கொஞ்சம் லஞ்ச் டைம் அந்த மாதிரி வந்துட்டேன் ஆஃப்டர்நூனில். ஸோ கொஞ்சம் ஈவினிங்காக வந்தீங்கன்னா சொல்ல தேவையில்லை. ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ரைஸ், ஆக்சுவலாக நம்ம ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும் அன்னியன் பாறை. ஆக்சுவலி எனக்கு தெரியுது அன்னியன் பாறை இருக்கிற இடம். தென்காசி ரொம்ப அண்டர் ரேட்டடான பிளேஸ் கைஸ். ஆக்சுவலாக இப்படி தான் போகணுமா? கைஸ், ஆக்சுவலாக வந்துட்டு அந்த மரத்தில் தான் வண்டி பார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாலாம் இருந்துச்சு. ஸோ இப்படி இந்த ரூட்டில் வந்துட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு திரும்ப இந்த வழி தான் நம்ம நடந்து போய் உள்ளே போகணும் அன்னியன் பாறைக்கு. ஸோ கொஞ்சம் அன்சேஃப் தான் பார்க்கிங். ஓகே, ஒரு நம்பிக்கை தான். ஸோ அன்னியன் படத்தில் அந்த பாட்டு வர ஷூட்டிங்கே இங்கே தான் நடந்துன்றப்போ எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் தான் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு இந்த இடம். வாவ். ஆக்சுவலாக அந்த பக்கம்தான் லேக்கு. ஸோ இதுதான் அன்னியன் பாறை கைஸ். ஸோ கைஸ், இங்கேருந்து அன்னியன் பாறையிலேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ இனிமேல் நம்ம குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் போக போகிறோம். அங்கேருந்து நம்ம ரைடை என்டப் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிடலாம். ஸோ அங்கே வந்துட்டு 11 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஆக்சுவலாக அங்கே போய் தான் லஞ்சை சாப்பிட்ணும். அந்த பக்கத்தில் ஏதோ போயிட்டு லஞ்ச் ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபால்ஸை வியூ பண்ணிவிட்டு அப்படி போக வேண்டியதான்.
குற்றாலம் வந்துட்டு சின்ன வயசில் தான் நான் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போகிறேன். ஸோ அதான் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆனால் அங்கே போயிட்டு நம்ம வியூ தான் பண்ண போகிறோம், குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே அங்கே இந்த இதாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறது தான் பிளான். ஸோ தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்ருக்கேன், நீங்கள் யாரெல்லாம் குற்றாலம் வந்திருக்கீங்க இல்லை ரீசெண்டாக வந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ரூட்டு நல்லா இருக்குது. இது வரைக்கும் கொஞ்சம் வெயிலான ஒரு ரூட்டாக இருந்துச்சு, இது கொஞ்சம் மரங்களோட கொஞ்சம் போகிறதுக்கு நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம்தான் குற்றாலம் வந்துடும். ஸோ இதான் ஆர்ச் குற்றாலம் என்ட்ரன்ஸ். குற்றாலம் பேரூராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செங்கோட்டை அம்பாசமுத்திரம் பழைய குற்றால அருவி 7 கிலோமீட்டர். இந்த பக்கம் வந்தாலே, தென்காசி வந்தாலே பார்க்குறதுக்கு எக்கச்சக்க இடங்கள் சரௌண்டிங்கில் இருக்குது. ஸோ அது ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் வந்துட்டு அப்படியே போர் அடிச்சுட்டு போக முடியாது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் இருக்குது. இது கோவில் உள்ளே போகிறதுக்கான ரூட்டுன்னு நினைக்கிறேன், சைடில் இருக்கிறது. ஆனால் பார்க்கிங் எங்கே விடலாம்? நண்பா, இப்போ நம்ம மெயின் ஃபால்ஸ் பார்த்துட்டோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய தண்ணி இருந்துச்சு. கண்டிப்பாக இப்போ 5 ஃபால்ஸ்லேயும் தண்ணி இருக்கும். ஸோ இந்த ரூட் தான் லோக்கல்ஸ்கிட்ட கேட்டப்போ சொன்னாங்க, இந்த ரூட் தான் போகணும் அப்படின்ட்டு. ஸோ போயிட்டுருக்கேன். ஸோ நல்ல சீசனாக இருக்குது. வீக் டேஸில் இவ்வளோ இவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப நேரம்லாம் நிற்கல, ஜஸ்ட் விஷுவல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு வெதர், ரொம்ப ஹீட்டெல்லாம் கிடையாது. அவ்வளோதான், நம்ம இங்கேருந்து கிளம்புற டைம் இருந்துச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராவல் vlog இல்லை ரோட் ட்ரிப்பில் நான் சந்திக்கிறேன். Until bye from myself and K Praveen. Bye.